இப்போ நம்ம பார்க்க போகிறது 12 to 24 மந்த்ஸ் பேபி என்ன சாப்பிடலாம், அவங்க சாப்பிட்றதுலேருந்து என்ன நியூட்ரியன் கிடைக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் இட்லி சாம்பார் கொடுக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக இருந்தால் அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாம்பாரில் நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. தென் ராகி கஞ்சி கொடுக்கலாம். ராகியில் வந்து கால்சியம், அயன், போன் வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தென் ஸ்க்ராம்பிள்டு எக்கு கொடுக்கலாம். ஸ்க்ராம்பிள்டு எக்கில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன், பிரெயின், பாடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் மார்னிங் 10:30 அல்லது 11 o'clock போல் பனானா கொடுக்கலாம். அது வயிறு ஃபில்லான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தென் டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அல்லது ஆப்பிள் கொடுக்கலாம், பேரிக்காய் கொடுக்கலாம். ஸ்டீம் பண்ணி கொடுங்க. இதில் வந்து ஃபைபர் இருக்கனால அவங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு லஞ்சு ரைஸ், துவரம்பருப்பு சாம்பார், சம் வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் கிடச்சிரும், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இந்த மாதிரி கிடச்சிரும். அல்லது கிச்சடி, ரைஸ் ப்ளஸ் தால், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். தென் சாம்பார் சாதம் ப்ளஸ் கீ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். கீ வந்து குட் ஃபேட்டு தான், ஸோ பாடியோட வெயிட்டை வந்து நேச்சுரலாக கெயின் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் மில்க் கொடுக்கலாம். மில்கில் வந்து கால்சியம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, எலும்பு வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அல்லது அவல் உப்புமா கொடுக்கலாம், வெஜ்ஜு சூப்பு கொடுக்கலாம், ஸ்மால் பீஸ் பன்னீர் கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. தென் மசிலுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டின்னர் ரவை உப்புமா அல்லது தோசை வித் பருப்பு சட்னி அல்லது சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபில்லான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பேபி நைட்டில் எந்திரிக்காமல் தூங்குவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பெட் டைமில் மில்க் கொடுக்கலாம், பசியில் எந்திரிக்காமல் தூங்குவாங்க. தென் நெக்ஸ்ட்டு 12 to 24 மந்த்ஸ் பேபி என்ன ஃபுட்டு என்ன டைமிங்கில் சாப்பிடணும் அப்படின்றது இந்த டயட் சார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேபி நல்லா ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.